கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இவ்வளவு நேரமாக அவனுடைய சமூக தண்ணியில காத்திருந்து 7 வார்த்தைகளை நாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொண்டோம். எனக்கோ இன்பம் தீரக்குதம்மா, காசில் போயவரை அம்மா, காசில் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன் தொழுத மலையில 7 வார்த்தைகளை நமக்காக அவர் சொன்னார். சொன்னதனுடைய அடிப்படை உண்மைகள் என்ன என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் இந்த உலகத்திற்கு இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எப்படியாய் அனுப்பினார்? மனித சாயலாய் தேவன் இந்த உலகத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அவர் பிதாவோடு கூட கர்த்தரின் தூதராய் இருந்தவர். என் காரியமா யார் போவான் என்று சொல்லி கேட்ட பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் போகிறேன் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு அவர் கடந்து வந்தார். அவர் கர்த்தரின் தூதராக இருந்தவர் தூதராகவே இந்த உலகத்திற்கு அனுப்பப்படவில்லை. அவர் குழந்தையாய் அவதரித்து இந்த பூவுலகில மனிதனாய் அவதரித்து 33 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்திலே அவர் இருந்து 3 ஆண்டு காலங்கள் ஊழியம் செய்து மறுபடியுமாய் அவர் மரித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த 7 வார்த்தைகள். இதெல்லாம் கவனிக்கணும். இந்த 3 ஆண்டு காலங்கள் செய்த ஊழியத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த 7 வார்த்தைகள். ஆமென்.
நல்லா கவனிக்கணும். இந்த 3 வருஷத்தினுடைய ஊழியத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த கர்த்தரை சுருக்கமாய் உனக்கும் எனக்கும் தெரிய வேண்டும், புரிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த வார்த்தைகளை நாம் நீயும் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த 7 வார்த்தைகள். அவர் ஊழியம் செய்யும் பொழுது மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கலாமே. 5ஆம் அதிகாரம் 1 சில வாக்கியங்கள். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் நல்ல கவனிக்கணும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சொந்தமாக்கிக் கொள்வார்கள். நீதியின் மேல் பரிதாபம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கவனிக்கணும், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த ஊழியத்துடைய உண்மைகளை தான் ஆண்டவர் சிலுவையிலே 7 வார்த்தையை உனக்கும் எனக்கும் புரிந்து கொள்ள முடியாய், புரிய முடியாய் சொல்லப்பட்ட வார்த்தை. அவர் இந்த 3 ஆண்டு காலங்களிலே ஊழியம் செய்த நாட்களிலே சொல்லப்பட்ட மற்றொரு காரியம், காது உள்ளவன் கேட்டு கடவன். என்னவா? யார் கேட்கிறோம்? காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப காது இல்லாதவன் சத்தியத்தை கேட்பதற்கு தகுதியற்றவன் என்று பார்க்கிறோம். முதல் வார்த்தை மன்னிப்பு. ஆண்டவர் உலகத்தில் வாழ்ந்த பொழுது நமக்கு கற்றுக் கொடுத்த உண்மை. யாரை மன்னிக்கிறோம்? 7-70 தரம். யாரை மன்னிக்கணுமா? யாரை மன்னிக்கிறோம்? குளித்த போது அவர் நமக்கு சொல்லிய உண்மை. அதுக்கு அடுத்தபடி பரதேசி. கடலளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து எங்க போவோம்? ஆமா, நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்கள், பரலோகத்தை குறித்து பேசப்பட்ட வார்த்தைகள், பரலோகத்துக்குரிய அழைப்பு, இந்த 3 ஆண்டு காலங்களிலே சொல்லப்பட்ட உண்மை. 3வது வார்த்தையாய் சொல்லப்பட்ட காரியம், ஸ்திரியே அது உன்னை போல் பிறனை நேசி. இந்த ஊழியத்தின் நாட்களில் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். 4வது காரியம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் சொல்லுகிறான உண்மைகள் இந்த 3 ஆண்டு காலங்களில். நீ அவரை பிடித்துக் கொண்டால் அவர் உன்னை பிடித்துக் கொள்வார். நீ அவரை விட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார். அப்புறம் என்ன பண்ணலாம்? ஆண்டவராகிய இயேசுவை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த 3 ஆண்டு காலங்களிலே தேவன் நமக்கு போதித்த உண்மைகள். 5வது காரியம் யாகமாக இருக்க. யாகமா இருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் எடுத்துட்டு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, எடுத்து வந்து உங்களுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்ளுங்கள். ஊழியத்தின் நாட்களிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள். 6வது காரியமாய் உண்டு. ஒரு காரியத்தின் தூக்கத்தை பார்க்கணும், முடிவு நல்லது என்று யோகில சொல்லப்பட்ட உண்மைகள், நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட உண்மைகள், மத்தேயுவின் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரங்களில் சொல்லப்பட்ட உண்மைகள். அதுக்கு அடுத்தபடி, பிதாவே உங்கள் கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்.
உன்னை போல் பிறந்து நேசி என்று சொல்லி ஆண்டவர், கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லி ஆண்டவர், கற்பனைகளுக்கு கீழ்ப்படி என்று சொல்லி ஆண்டவர், தகப்பனையும் தாயும் கணவன் என்று சொல்லி ஆண்டவர். அப்படி கீழ்ப்படிகள் என்று சொன்னால் நதியின் காகங்கள் உன் கண்களை பிடுங்கும். என்னமா என்னமா இதெல்லாம் 3 ஆண்டு காலங்களில ஊழியம் செய்த நாட்களில தேவன் நமக்கு சொல்லிய உண்மைகள். இந்த உண்மைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து சுருக்கமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த 7 வார்த்தைகள். ஆமென். இந்த 7 வார்த்தைகள் நாம தேசாமி 3 ஆண்டு கால ஊழியம் பண்ணார். சிலுவையை சுமந்து வந்தார். கால் துப்புனாங்க, முடிய முடிச்சு குலுக்கினாங்க, தலையில முக்கியிடும், கைகளிலும் கால்களிலும் ஆணைகளால் கடாவப்பட்டார், ஈட்டியால விழாவிலே குத்தப்பட்டார், சிலுவையில ஏற்றப்பட்டார், மறுபடியும் மறித்தார், மறுபடியும் அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அத்தனையும் 3 ஆண்டு காலங்களிலே உனக்கும் எனக்கும் சொல்லி போன சத்தியத்தின் வெளிப்பாடு உண்மை. ஆமென். இந்த உண்மைகளை தான் மும்மணி தியானமாய் ஒவ்வொரு வருஷமும் ஒன்றா கூடி அதை தியானிக்கிறோம். எது தியானிக்கிறோம்? அவர் உனக்காய் எனக்காய் பட்ட பிரயாசங்கள், பாடுகள். நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தராக இருக்கும் சொல்லி ஆண்டவர் வாக்கு மாறாத, மறக்காத ஆண்டவர், மறந்து போகாத ஆண்டவர், நம்மோடு கூட பேசுகிறாங்க. ஆகையால இந்த 7 வார்த்தை என்பது ஏதோ ஒரு புதிய ஒரு வார்த்தைகளை அவளுக்கு ஆண்டவர் பேசவில்லை. இந்த 3 ஆண்டு காலங்கள் செய்த ஊழியத்தினுடைய அத்தனை காரியங்களையும் ஒருங்கிணைத்து அந்த ஒருங்கிணைத்த வார்த்தைகளை சொல்லப்பட்டதுதான் இந்த உண்மையின் வெளிப்பாடு. இந்த 3 ஆண்டு காலங்கள் ஊழியத்தை யாரெல்லாம் கேட்டான், யாரெல்லாம் அவர் பின்பற்றாங்களோ அவங்க கேட்டாங்க. மற்றவங்க இப்ப இந்த 7 வார்த்தையை உலகம் அந்த சராசரங்களும் கேட்கும்படியாய் செய்யப்பட்ட உண்மை. இன்றைக்கு எத்தனையோ கோடி மக்கள் இந்த புனித வழியை சொந்தமாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள். இயேசு ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லை, இயேசு ஏற்றுக்கொண்டவங்களை காட்டிலும் ஏற்றுக்கொள்ளாதவங்க தான் அதிகமாய் இயேசுவை நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆகையால இந்த 7 வார்த்தை என்பது ஏனோ இந்த பொருள்களை மட்டும் ஆண்டவர் சொன்னார் என்பது அல்ல. 3 ஆண்டு காலங்கள் செய்த ஊழியத்தினுடைய வெளிப்பாட்டின் அடையாளம் தான் அந்த 7 வார்த்தைகள். ஆமென். ஆகையால 7 வார்த்தைகளை எத்தனை சுருக்கமாய் சொன்னாங்க. எல்லாருமே 15 நிமிஷம் யாரும் தெரியாம பேசி நேரத்தோடு கடந்து போனாங்கன்னு சொல்லி. ஆகையால வந்த அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், பொருளுமலையிலே சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளுடைய ஆசீர்வாதங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நமது திருச்சபை வாழ்விலும் ஆண்டவர் கொடுத்து கொடாக்கொடியாய் நம்மை ஆஸ்வதிக்க காத்திருக்கிறார். எப்பொழுது அவரை முழுமையாக்கி கொண்டு போது, சொந்தமாக்கி கொண்டு போது, அவரை விசுவாசிக்கும் போது, சிலுவையின் அடிவாரத்திலே நிற்பதை காட்டிலும், சிலுவையின் அடிவாரத்தில் சிலுவையின் அருகாமையில நிற்பதை காட்டிலும் விசுவாசம் உள்ளவனாய் இருப்பது அவசியம் என்று வேதம் வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. அருகாமல் இருப்பதை காட்டிலும்
விசுவாசத்தோடு கூட அவருடைய மகனாய் இருப்போம் என்று சொன்னார். 2 கள்ளர்கள், ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார், ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டவன் ஞானஸ்தானம் பெற்றான்னு சொன்னா ஞானஸ்தானம் பெறல, ஆனால் இயேசுவோ ஞானஸ்தானம் பெற்றார். ஆனால் நமக்கு ஞானஸ்தானம் அவசியம் என்பதை வலியுறுத்தி சொல்லப்படுவதில்லை. ஆனால் இந்த திருடன் என்ன பண்ணல, ஞானஸ்தானம் பெறல, ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், விசுவாசித்தான், நம்பினான், ஜெபித்தான், ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி கொண்டார். ஆனால் மற்றவர்களும் எச்சரிக்கிற வார்த்தையை கேட்கல, விசுவாசிக்கல, ஜெபிக்கல, அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மேலத்தில் கூட 2 பேர் ஆண்டவராகிய இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். யோவான்ஸ்தானர் அவர் தான் மேசியான். ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. எடுத்து மறுநாளில் அதிகாலமே 2 சீடரோடு கூட யோவான்ஸ்தானம் போகிறாரு. போகும்பொழுது பேச நடந்து போறாரு. யோவான்ஸ்தானம் காட்டுறார். யாருக்கு? இந்த 2 சீடருக்கு. அவர் தான் மேசியா. உலகத்தை ரட்சிக்க போறவர் தான், உலகத்தை மீட்க போறவர் அவர் தான், உலகத்தை எடுத்து போற தெய்வம் அவர் தான். யாரு காட்டுறாங்க? 2 சீடர்கள் காட்டுறாங்க. 2 பேருமே யாரை பார்க்குறாங்க? யாரை பார்க்குறாங்க? இயேசுவை பார்க்குறாங்க. காட்டின மாதிரி அதுக்கு பிறகு யாரும் அங்கே இல்லை. யோவான்ஸ்தானகர் அங்கே இல்லை. 2 சீடர்கள் மட்டும் இயேசு பின்னாடி போறாங்க. இயேசுவுக்கு பின்னாடி போறாங்க. உடனே இயேசு திரும்பி பார்த்து என்ன பண்றாங்க? இன்னும் கீழே தூக்குற மாதிரி கீழே குடிஞ்சு போயிருக்காங்க. உடனே இயேசு கேட்கிறாங்க, அப்பா என்ன தேவைங்க? உடனே நீங்க கேட்கறாங்க, ஏன் நீங்க எங்க தங்கிருக்கீங்க? என்னது, நீங்க எங்க தங்கிருக்கீங்க? கூட்டு போறாரு. தங்கப்படத்தை யாரு காட்டுறாரு? 2 யோவான்ஸ்தானுடைய சீடர்கள் 2 பேர். 2 பேருக்கும் அந்த இடத்தை பார்க்கிறான். பார்த்து திரும்பி வரான். வந்த ஒருத்தர் அந்திரேயா நான் சொந்த சகோதரனாகிய பேதுருக்கு சொல்றார், நான் யாரை பார்த்தேன்? மேசியாவை பார்த்தேன். யாரை பார்த்தேன்? மேசியாவை பார்த்தேன். உடனே கூட்டு போய் காட்டுறாரு. அவரும் இயேசுவை பார்க்கிறாரு. திரும்பி வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க பிலிப்புக்கு சொல்றாரு, நான் யாரை பார்த்தேன்? இயேசுவை பார்த்தேன். அப்படியா? அவன் என்ன பண்றான்? யார கூட வரான்? பேதுரு கூட வரான். இயேசுவை பார்க்கிறான். திரும்பி வரான். மறுபடியும் பக்கத்து ஊருக்காரனாகிய நாத்தான் வேலையை பார்க்கிறான். ஏன்னா யாரை பார்த்தேன்? இயேசுவை பார்த்தேன். உடனே சொல்றாரு, அப்படியே ஒரு அதிசயம் இந்த சிபிஎஸ்சி 2ஆம் வகுப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. யாரு? யார் சொல்றது? யார் சொல்றது? நாத்தான் சொல்றாரு. ஏன் ஏன் இந்த இவங்கெல்லாம் வந்து இயேசுவை முழுமையாக அறியாதவங்க. ஆனால் அவரோ அடிப்படை உண்மைகளை அறிந்து தெரிந்தவர். அவருடைய பிரிப்பு கூட்டு வர முற்றத்துக்கு வரும்போது உத்தமை சொல்றாரு, வேற பார்த்தேன் நாத்தாளர்களை பார்த்து யாரு? சேசான் கூறுறார். உடனே என் ஆண்டவரே என் தேவனே என்றான். என் ஆண்டவரே என் தேவனே என்றான். கொண்டாண்டு சொல்றாருப்பா, உன்னை பிலிப்பு உன்னை கூடாதுக்கு முன்னாடி அத்திவார்த்தைக்கு பத்திருந்தியே, அப்ப உன்னை பார்த்துட்ட ஆண்டவர். இது மட்டும் இல்லை, இன்னும் ஏறுகிறது இறங்குறதையும் நீ காண்பாய். பரலோகத்திற்கு தேவதூதர் ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பாய். இதை விட பெரிய காரியங்களை காண்பாய். அப்படி 2 சீடர்கள், 2 சீடர்கள். ஒருத்தர் மட்டும் தான் இயேசு ஏற்றுட்டார், ஒருத்தர் இயேசு ஏற்றுல. 2 சீடர்கள். ஒருத்தர் மட்டும் தான் தொடர் ஊழியத்தை பண்ணான். அவருடைய பேர் மட்டும்தான் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அது மாதிரி நாமும் கூட அவர் சிலுவையில் நிற்பதை காண்கிறார். அவர் விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். உண்மையாய் அவருடைய சீடனாய் வாழப்படும். அப்படியாய் வாழ்வோம். அவர் நம்முடைய குடும்பங்களையும் இன்றை மட்டுமல்ல வருகிறதும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.